ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான வேறு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு டேஸ்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னோடய பர்சனல் ஃபேவரட்டான இந்த ரோட் சைட் காளான் ரெசிபியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்துருக்கிறேன். அதே அளவு 1 கப் அளவு காளான் எடுத்துக்கிறேன். ரெண்டும் சம அளவு இருக்கும்போது தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை யூஸ் பண்ணலாம், ஆனால் கடைகளில் வாங்குற மாதிரி கிடைக்காது. இப்போ 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பக்கோடா பொரிக்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், ஏன்னா அதில் இருக்க தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், உடனே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பக்கோடாலாம் எப்படி போடுவீங்களோ அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயில் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வதங்கி நமக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறதுனால உங்களுக்கு நல்லா திக்னஸ் கிடைக்கும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறது. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைகளில் கிடைக்கிறத விட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு காரம்லாம் பக்கோடா பொரிக்கும் போதே சேர்த்துருக்குறோம், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே உப்பும் சேர்த்துருக்குறோம், அதனால் இதுவும் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவைன்னா அடுத்தால கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த சாஸ்லாம் சேர்க்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தக்காளி கூட லைட்டாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது தான் உங்களுக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரியே பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது உங்களுக்கு நல்லாவே கொதித்து வரணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. உங்களுக்கு இன்னும் கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நல்லா கொதிச்சுட்டு இந்த டைமில் நம்ம பொரித்து வச்சுருந்த பக்கோடாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக உங்களுக்கு ரெடியாகி வந்திருக்குன்னு. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும், கடைகளில் வாங்குறத விட நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு மேலே வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு இன்னும் கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டர் கூட ஆட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். ஆனால் இதுவே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் குழந்தைங்க கூட வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.